என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடியவங்களில் அதிகமான பிரச்சனைகளை சொல்கிற நேரம் தூக்கம் இல்லை சார்னு சொல்லுவாங்க. உண்மையான விடயம். அதாவது ஒருத்தருடைய மனம் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் பாதிக்கப்படுற நேரம் முதலாவது அவங்க இழக்கிறது தூக்கத்தை தான். சரி, அப்போ அவங்களுக்கான வேண்டி நான் அந்த கவுன்சிலிங்கை அவங்களுக்கு பண்ணிவிட்டு கவுன்சிலிங்குடைய சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அட்வைஸ்லாம் கொடுத்து அவங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவங்க தூங்குறதுக்காக வேண்டி நான் சில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுகளை அவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி விடுவேன். இன்றைக்கி தெரபி வாரவங்கள்ட்ட நான் செஞ்சு விடுவேன். இதை நான் அவங்களுக்கு செஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, சார் நல்ல வீட்டுக்கு போனோடனே தூக்கம் போணுச்சு, நல்ல பெஸ்ட்டாக இருந்துச்சு, இவ்வளோ காலம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். அதோட அவங்களுக்கு நான் சொல்லியும் அனுப்புவேன், வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்கிற விடயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸுகளை ப்ரெஷ் பண்ணுறேனோ அதுகளை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கட்டாயம் செய்யணுன்றதை நான் அவங்களுக்கு சொல்லிவிடுவேன். நிறைய பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. இது உண்மையாகவே ராங்கான ஒரு முடிவு. என சொன்னால் எங்களோட தூக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் நாங்களே தான். சரி, அதனால் அந்த தூக்கத்தை திருப்பி கொண்டு வரத்துக்கும் எங்களால் தான் முடியும். அதில் நாங்கள் ரிமெம்பர் வச்சுக்கொள்ளணும். இந்த தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கும் ரீசன் நாங்கள் தான், இந்த தூக்கத்தை திருப்பி கொண்டு வரத்துக்கும் எங்களால் தான் முடியும். ஆகவே இதுக்கு நீங்கள் டேப்லெட்ஸுக்கு மெடிசின்ஸுக்கு எடிட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடைசியில் அது இல்லாமல் தூக்கம் போகாது. அப்படி வர தூக்கம் இயற்கையான தூக்கம் அல்ல, அது ஒரு செயற்கையான தூக்கம். ஆகவே நான் சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வர்மா தெரபிலையும் பயன்படுத்தப்படுது, வர்மாவிலையும் பயன்படுத்தப்படுது. அதே தான் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய தூக்கத்துக்காக வேண்டி நீங்கள் முதலாவது ரிலாக்ஸ் ஆகிட்டு பெட்டுக்கு போய்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கொள்ளுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, நல்ல மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியிடுங்க. ஒரு 10 times 10 தடவைகள் அப்படி மூச்சு நல்லா உள்ளுக்கு எடுத்து வெளியிடுங்க. வெளியிடக்கூட கொஞ்சம் மெதுக வெளியிடுங்க. மூச்சு நல்லா அவசரம் உள்ளுக்கடுங்க, மெதுக வெளியிடுங்க. அப்படி வெளியிட்டு முதலாவது உங்களோட கையிலிக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் காட்டக்கூடிய சொல்லுங்க தானே உங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த கையில் காட்டுறேன். இந்த பாயிண்ட்ஸ் இதுக்கு வாங்குறது மணிபந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க வர்மாவில். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி, மிச்சம் ஃபோர்ஸாகவும் இல்லாமல் மிச்சம் லூஸாகவும் இல்லாமல் லைட்டாக நீங்கள் அழுத்தி 24 தடவைகள், அதாவது 12 தடவைகள் வலது பக்கமும் 12 தடவைகள் இடது பக்கமும் நீங்கள் சுழற்றணும். இப்படி 24 தடவைகள் நீங்கள் செய்யணும். 12 வலது 12 இடது இப்படி நீங்கள் சுழட்டணும். தேய்க்குது இந்த பாயிண்ட். ஓகே, 2 கைகளையும் உங்களுக்கு செய்யலாம். 24 தடவை 24 தடவைகள் 2 கைகளையும் நீங்கள் செய்யணும். அது முதலாவது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால், எங்களுடைய இந்த புருவத்தில் இருக்கக்கூடிய இந்த சரியா சென்டர் உங்களோட பெருவரில் வச்சுக்கொண்டு நீங்கள் பெட்டில் சாஞ்சு கொள்வீங்க. சாஞ்சிட்டு உங்களோட பெருவரில் வச்சுக்கொண்டு, இதுக்கு நாங்கள் வர்மாவில் சொல்லுவோம் மின்வெட்டி கால வர்மம்னு சொல்லி, இது அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஒன்று தான். இதை நீங்கள் எப்படி சரியாக வைத்துக்கொண்டு இதையும் நீங்கள் லைட்டாக அழுத்தி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஓகே, இதையும் அப்படியே 12 தடவைகள் வலது 12 தடவைகள் இடது 12 தடவைகள் வலது 12 இடது, அப்போ 24 தடவைகள் நீங்கள் இதையும் அழுத்தணும், ரொட்டேட் பண்ணணும், லைட்டாக அழுத்தி ரொட்டேட் பண்ணணும். இதுக்கு அரை மாத்திரை அளவுன்னு சொல்வார்கள் வர்மாவில், அரை மாத்திரை அளவுன்னு சொல்வார்கள். அக்குப்ரெஷர்லையும் அதே தான். மிகப்பெரிய ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்ல, லைட்டாக கொடுத்தா போதும். அடுத்ததாக மிக முக்கியமானது இருக்குது எங்களோட இந்த இடத்துல காணப்படக்கூடிய இந்த இடம், இதுக்கு உறக்க கால வர்மம்டே பேர். வர்மாவில் இதுக்கு உறக்க கால வர்மம்டே பேர். நான் லைட்டை திரும்பி காட்டுறேன். இந்த சைட், ஓகே, இந்த சைட் இதுக்கு உறக்க கால வர்மம்டே பேர். இதை நீங்கள் இப்படி லைட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி தடவி விடணும். தான் லைட் தடவி விடணும். சிலவங்க இப்படியே வச்சுக்கொண்டே தூக்கம் போயிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னோன்னா, இந்த இடம் ப்ரெஷ் பண்ணி படுறதுனால தான். இந்த இடம் ப்ரெஷ் பண்ணி படுறதுனால தான் அவங்க இப்படியே கண்ணத்தில் கை வச்சுக்கொண்டே சிலவங்க அப்படியே தூங்கியிருப்பாங்க. சரி, அப்போ நீங்கள் லைட்டாக இப்படி அப்படியே படுத்துக்கொண்டு நீங்கள் இந்த இடத்தால இந்த இடம் இது காதுக்கு அப்படிக்கும் பணிய வரணும். இதுக்கு உறக்க கால வரணும்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே தடவி விடுங்க. சரி, அடுத்தது அக்குப்ரெஷர் இன்னொரு முக்கியமான படி. இது வர்மா பாயிண்ட்ஸ் சொல்லி தந்திக்கிறேன். அடுத்தது என்னன்னு சொன்னால், காதுக்கு பின்னுக்கு இந்த காதுக்கு பின்னுக்கு லைட்டாக இது E8 எக்ஸ்ட்ரா 9 சொல்லுவாங்க.
அக்குப்ரெஷர்லையும் இதுலேயும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இப்படி லைட்டாக இப்படி மிச்சம் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. இந்த இடம் மிச்சம் நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்கள். இல்லாட்டி அவ்வளோ லைட்டாக அது வலது பக்கம் இடது பக்கம் இது பண்ணலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிற நேரம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக மிக முக்கியமாக உங்களுக்கு வந்து இது ஓகே ஃபுல்லாக உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஆகிரும். நல்லொரு தூக்கம் வரும். சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க கூட, ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடியவங்களுக்கு நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான நெச்சுரோபதியையும் சேர்த்து தான் நான் அவங்களுக்கு செய்கிறேன். கவுன்சிலிங் மட்டும் இல்லை, என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடியவங்களுக்கு கவுன்சிலிங்கை கொடுத்துட்டு அவங்க எதால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும், கை கால் எறிவு இருக்கும், மிக்ரைன் இருக்கும், தலைப்பாரமிக்கும், இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டாக அவங்களுக்கு நான் அதையும் சேர்த்து கவுன்சிலிங் முடிக்கிறதோடு அவங்களுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுத்து இந்த நெச்சுரோபதி, அக்குப்ரெஷர், வர்மா இந்த தெரப்பிகளை யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இதனால தான் அவங்களுக்கு மெடிசின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி கொண்டு வரலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்களை நீங்கள் இப்போ எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முடிந்த அளவுக்கு பண்ணுங்கள், யாருக்கும் பயன் கிடைக்கலாம். ஒருத்தர் பயனடைஞ்சாலும் அது நன்மை உங்களுக்கு தான். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் இர்ஷாட் கமால்.